சார் விட்டுருங்க. சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லுடா. தெரியாது. சொல்லு. சொல்லு. சார் சொல்லு. நீங்க விட்டுருங்க சார். சொல்லு. ஏன் இந்த ப்ளே பண்ண? சார் சொல்றா. சொல்றேன் சார். சார் சொல்றேன் கேளுங்க சார். சரிங்க சார். உண்மையை சொல்றது கேளுங்க சார். விடாதீங்க. விடுங்க சார். சொல்றா. உண்மையை சத்தியமா சொல்லு. தெரியாது. உனக்கு பின்னாடி யார் இருக்கா? சொல்லு. சொல்லுங்க சார். சார் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சார் சொல்றா. சார் சொல்றேன் நம்புங்க சார். ஏய். சொல்ல மாட்டியாடா? விட்டுருங்க சார். ஏதாவது சொன்னானா? சொல்ல மாட்டீங்களா மேடம்? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். குழந்தைங்க? இல்ல மேடம். இனிமேலும் பிறக்காது. நீ மட்டும் உண்மையை சொல்லலனா எந்த நரம்பு உடம்புல வேலை செய்யாது. வலிக்குது. விட்டுருங்க சார். சார் வேணாம். வலிக்குது சார். சார் விட்டுருங்க. ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். எனக்கு இதுக்கு சம்மந்தமா இல்லை சார். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ எனக்கு தெரியாது சார். வலிக்குது. ஐயோ சார் வேணாம் சார். சொன்னது கேளுங்க சார். வலிக்குது சார். ஐயோ மேடம் சொல்லுடா. சேட்டு பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் அந்த சைட் சின்னுதான் மேடம் காரணம். யாரடா நீ? விடு. ஹே, விடு. யாரடா நீ? விடு. சொன்னா கேளு. விடு. சொன்னா கேளு. கோல். சமத்த. டேய், அந்த இன்ஜெக்ஷன் கூட நாளையிலேருந்து உனக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏய், அங்க செக் போஸ்ட் இருக்கு. இவ்வளவு தூக்கி டிக்கில போடு. சரிங்களா? டிக்கில இருக்கிற மச்சக்கண்ணிய கண்டெய்னருக்கு அனுப்பி வை. இன்னைக்கு கோட்டை முடிஞ்சது. நாளைக்கு காலைல 5 மணிக்கு இந்த மச்சக்கண்ணி தூத்துக்குடி ஹார்பர்ல சேரணும். புரிஞ்சதுல? சரிண்ணா. ஏய், போற வழியில போலீஸ் நான் இங்க இருக்கோம். மோப்பம் முடிச்சிட போதுங்க. நான் இங்க இருந்தா பிஸ்கெட் போட்டலானே. தலைவா, சீக்கிரம் வேலையை முடிங்கடா. நானே வரேன். கட்டையை கட்டுற மாதிரி காலை கட்ட வேண்டியது. ஆமாண்டா. சீக்கிரம் கட்டு. தப்பு. கடவுளே. தலைவா. ஏய், என்னடா நம்ம தலைவரை இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? இது நியாயமா? தலைவரா, நான் கேட்டுறேன். பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. நான் கேட்டுறேன். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. தோர்தல பசங்க முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. மன்னிச்சிடுங்க பசங்கள. நான் எடுக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க தலைவா. சரியா? ஏரியால பிக் பாக்கெட், கள்ளச்சாராயம், ராபரின்னு பண்ற திருட்டு பசங்க தான்டா நீங்க. நான் திருட்டு பசங்க. போறா போகுதே பாவன்னு உங்களை என் கூட வச்சுக்கிட்டா என்னையே கிட்னாப் பண்ணி உங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. எங்கடா உங்க அண்ணன் சக்கரை? உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். விடாதீங்க. கூல். தலைவா, 2 எலெக்ஷன்ல, அதாவது 10 வருஷம் நீங்களே எம்எல்ஏவா இருக்கீங்க. நீங்க நிறையவே சம்பாதிச்சிட்டீங்க. அதனால இந்த ஒரு தடவை எங்க அண்ணனுக்கு வெட்டி கொடுத்துருங்க. ஏய், என்ன சொல்ற? சாமியா கும்பிடுவோம்.
நான் உங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன அநியாயமா ரவுடின்னு உள்ள தூக்கி வைக்கிறீங்களா? என்னோட அண்ணனை எம்எல்ஏ ஆக முடியாதபடி பண்றீங்களா? சரி தலைவா, இங்க பாருங்க, இந்த தடவை எங்க அண்ணன் தான் எம்எல்ஏ ஆகணும். என்னடா பேசுற நீ? சைட்டு ஆமா தலைவா, எங்க அண்ணன் எம்எல்ஏ ஆகணும்னா ரீஎலெக்ஷன் வரணும். ரீஎலெக்ஷன் வரணும்னா நீ சாவணும்டா. என்ன சொல்ற? மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. 5 வருஷம் தாங்க முடியாது, வயசாயிடும். நாங்களும் லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. ஆனா சைட்டு சொன்னா கேளு. தலைவா, உண்மைதான், நீங்க சொன்னது உண்மைதான். நாங்க திருட்டு பசங்க தான். அதனால நல்லவங்க கிடையாது. இந்த பாரு சீனா, பாருங்க, ஆனா சொன்னா கேளு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போயிடுங்க. டேய் சீனு, வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு தெரியும் வழி தாங்க. வழி இல்லாம அனுப்பி வைக்கிறேன். சத்தியமா சத்தியமா, என் அம்மா மேல உங்க மேல சத்தியமா கூட வலிக்காம நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா போங்க. டேய் அண்ணா, திருட்டு பசங்க சொன்ன திருட்டு கபோதி தூக்கி வீசுகடா. இந்த நாய் பதவிக்கு வந்தது நம்மளால. நம்மளே இந்த நாய். டேய், வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. ஏய் தூக்குங்கடா. மேடம், சிட்டில நடக்கிற கிட்னாப்பிங், ஹியூமன் டிராபிகிங், ப்ராஸ்டியூஷன், மாமூல் வசூல் பண்றது, அப்புறம் எம்எல்ஏ மாதிரி இருக்கும். அந்த சைட்டு சின்னதான் மேடம் காரணம். நான் சும்மா கூட தான் மேடம் இருந்தேன். சும்மா கூட தான் இருந்தியா? உன்னை என்ன நீ பெரிய சமூக சேவக நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், எம்எல்ஏ பாடி எங்க? அவ்ளோ தேடியும் பாடி கிடைக்கலன்னா என்னடா பண்ணீங்க? மேடம், அது வந்து வாய் திறந்து சொல்டா பொறுக்கி. மேடம், அந்த பாடியில ஆசிட ஃபுல்லா ஊத்திட்டு அதை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிட்டோம் மேடம். மேடம், என்ன விட்டுருங்க மேடம். கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போன பொண்ணுங்களை எல்லாம் என்னடா பண்ணீங்க? அவங்க எல்லாரையும் கப்பல் கண்டெய்னர்ல தூக்கி போட்டு ஹார்பர்ல இருந்து அப்படியே துபாய், சவுதின்னு வேற வேற கண்ட்ரிக்கு அனுப்பி வச்சிருவோம் மேடம். அங்க ஒரு என்ஆர்ஐ இருக்கான், அவனை யாருக்குமே தெரியாது மேடம். இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருக்கு. போடுங்க அவனை. எல்லாமே நல்லா தானடா போயிட்டு இருந்தது. சைட் சீர்வை கொலை பண்ண சார், எதுக்காக இந்த சீரியல் கிளிக்கலாம்? சார் 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 அடிக்காதீங்க சார். கடவுள் மேல சத்தியமான கொலை பண்ணல சார். ஏய், பண்ணிய தின்றவனுக்கு வடை பாயசம் ஒரு கேடு. அன்னைக்கு நீ கொலைய பண்ணலனா, கொலை நடந்த அன்னைக்கு என் வீட்டு ரோட்ல என்னடா பண்ண? மேடம், அன்னைக்கு உங்க வீட்டு வழியா போனது உண்மைதான். அன்னைக்கு அங்க ஒரு பொண்ணை பிக்கப் பண்ண வேண்டி இருந்தது. ரொம்ப நேரமா வெயிட் பண்ண மேடம். ஆனா அந்த பொண்ணு அங்க வரவே இல்லை மேடம். அதுக்குள்ள அங்க போலீஸ் ஜீப் வந்துருச்சு மேடம். போலீஸ் மாட்டி போமே, இப்ப என்ன பண்றது? மேடம், நீங்க வரத பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் மேடம். பொய் சொல்லாதடா நாயே. எந்தெந்த வீட்டெல்லாம் பொண்ணுங்க இருக்குன்னு நீங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கே கிடைக்கணும்ன்ற ஆசையில கொலைய பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேடம். தப்பிக்கலாம் நினைக்கிறியாடா? ஐயோ சார், ஊர்ல என்ன நடந்தாலும் உனக்கு நல்லாவே தெரியும். சைட் சீர்வை கொலை பண்ணிட்டா அவன் இடத்துக்கு நீ வந்துடலாம் தானே பிளான் பண்ண? சொல்லு சார். இல்ல சார், நான் பண்ணல சார். நான் பண்ணல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐயோ சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். ஐயோ, கடவுள் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல மேடம். என் அம்மா சத்தியமா நான் எதுவுமே பண்ணல மேடம். இங்க பாரு, யார் அது? சார், அது மேடம் ஏதோ லொகேஷன் வந்திருக்கு பாருங்க. ஏய், யாருடா இது லொகேஷன்? டெலிவரி ஸ்பாட்டா? மேடம், இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு மேடம். ஹலோ. ஏய், நான் ஒரு வேலை சொல்றேன், அதை நீ செய்யணும், செஞ்சே ஆகணும். உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன். அங்க போய் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நான் எதுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரு, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் சொல்ற வேலையை நீ செய்யலன்னு வச்சுக்க, நீ வேலூர் ஜெயில பர்மனண்டா இருக்க வேண்டியதுதான். புரியுதா? சொன்ன வேலையை சீக்கிரம் முடி. எதை பத்தியும் யோசிக்காத. நீ 20% எடுத்துக்க, சரியா?
ஜஸ்ட் டூ இட் ஐ சே. ஏய் யாரா நீ? அந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? கலெக்ட் பண்ண மேடம். எவ்வளோ? 2 கோடி மேடம். எவ்வளோ? 2 கோடி. 2 கோடியா? யோகிய ராஸ்கல். சுபாஷ், சொல்லுங்க மேடம். இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. மேடம், இந்த லொகேஷன் பூந்தமல்லி அவுட்டர் காட்டுது மேடம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். அந்த பணத்தை எடுத்துட்டு இவனையும் கூட்டிட்டு லொகேஷன் டேய் வந்து தொலை. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.